بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது பாட தொடரிலே இன்றைய பாடமாக ஃபதுலு நஃபகத்தி வஸ்ஸதகத்தி அலல் அக்ரபீன், உறவினர்கள், மனைவி, மக்கள் மற்றும் தாய் தந்தையர் ஆகியோர் இணை வைப்பாளர்களாய் இருப்பினும் அவர்களுக்காக செலவழிப்பது மற்றும் தர்மம் செய்வதன் சிறப்பு சம்பந்தமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புகாரிலே வந்திருக்கின்ற, முஸ்லீமிலே வந்திருக்கின்ற சஹீஹான ஹதீஸ், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளார் மூலமாக செவிமடுத்ததான செய்தி வந்திருக்கிறது. கான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பிரபலியமான சஹாபி. அபூ தல்ஹா என்பது அவருடைய பெயர் அல்ல, புனைப்பெயர். அவருடைய பெயர் ஸைத் பின் ஸஹல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெரும் செல்வந்தராக இருந்தார். அவருடைய செல்வங்களில் பைரஹா என்னும் தோட்டமே அவருக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நீர் தடாகத்திற்கு, அந்த தோட்டத்திற்கு சென்று அங்குள்ள நல்ல சுவை நீரை அருந்துவது வழக்கம். அந்த நேரத்திலே தான், நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து தானம் செய்யாத வரை ஒருபோதும் நீங்கள் நிறைவான பலனை அடைய மாட்டீர்கள் என்னும் வசனம் இறங்கியது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மா துஹிப்பூன். ஆல் இம்ரான் அத்தியாயம் 92 வசனம் இறங்கியது. நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து தானம் செய்யாத வரை ஒருபோதும் நீங்கள் நிறைவான பலனை அடைய மாட்டீர்கள் என்ற வசனம் இறங்கிய போது, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் விழுந்து சென்று, அல்லாஹ் தனது வேதத்தில் நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து தானம் செய்யாத வரை ஒருபோதும் நீங்கள் நிறைவான பலனை அடைய மாட்டீர்கள் என கூறுகின்றான். என் செல்வங்களில் எனக்கு மிகவும் விருப்பமானது பைரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலியமான தோட்டம். நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். இனி அது அல்லாஹுக்காக நான் வழங்கும் தர்மமாகும். அதற்கான நன்மையையும் அது மறுமையில் எனக்குரிய சேமிப்பாக இருப்பதை நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கின்றேன். ஆகவே அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் விரும்பிய வழியில் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தனது அந்த தோட்டத்தை தர்மம் செய்வதற்கு நபிகளாரிடத்திலே, நபிகளார் விரும்பிய முறையிலே பயன்படுத்தி கொள்ளும்படி அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாலிக மாலுன் ராபிஹுன், நல்லது, அது மறுமையின் இலாபம் தரும் செல்வம் தானே, அது மறுமையின் இலாபம் தரும் செல்வம் தானே. நீங்கள் அது தொடர்பாக கூறியதை நான் செவியுற்றேன். அதை நீங்கள் நெருங்கிய உறவினர்களுடைய தானமாக வழங்குவதையே நான் உசிதமாக கருதுகிறேன். நெருங்கிய உறவினர்களுக்கு, குடும்பத்தினருக்கு தானமாக, தர்மமாக வழங்குவதை நான் உசிதமாக, சிறப்பாக கருதுகிறேன் என்று சொன்னார்கள். எனவே அதை அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு, தம் தந்தையின் சகோதரர் மக்களுக்கும் பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இனபந்து உறவினர்கள்
மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது சிறப்பாக கருதப்படுகிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே குடும்ப உறவினர்கள் மாற்று மதத்தவர்களாக இருந்த போதிலும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இணை வைப்பாளரான என் தாய் என்னிடம் ஆசையுடன் அல்லது அச்சத்துடன் வந்துள்ளார், நான் அவருடன் உறவு கொண்டாடலாமா என்று கேட்டேன். யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், என் தாயார் என்னிடம் ஆசையுடன் அல்லது அச்சத்துடன் வந்துள்ளார், நான் அவருடைய உறவு கொண்டாடலாமா என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இனபந்து உறவினர்கள் மாற்று மதத்தவர்களாக இருந்த போதிலும் அவர்களை சேர்ந்து நடப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.